டோல் தாண்டி இப்போ தான் நம்ம வந்தோம். ஜஸ்ட் டோலில் வீடியோ எடுக்கலாம்னு பார்த்தேன். பட் அது பார்த்தீங்கன்னாக்கா பைக் ஒயரு கட் ஆகிடுச்சு. தெரியும் இந்த மாதிரி எதனா ஒரு ப்ராப்ளம் வரும்னு நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் எல்லாம் கடந்து தான் போகணும். ஸோ இதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா இன்னும் 7.5 கிலோமீட்டர் போகணும். நான் போயிட்டு உங்களுக்கு நான் அங்கே வீடியோ ஆன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ ஹே டோஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். அண்டு வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக போடாமல் இருந்தேன். காரணம் பல காரணங்கள் இருக்குது. பட் இனிமேல் பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் ஆச்சு அட்லீஸ்ட் ஒரு வீடியோ போடலான்ட்டு நான் ஒரு முடிவு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ட்ராவல் இந்த ஒரு மெயின் ரோட்டில் யாராவது எங்கே போயிருந்தீங்களோ இந்த மாதிரி ஒரு காரோட ஸ்ட்ரக்சர் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. போகிறோம். காரோட ஸ்ட்ரக்சர் இருக்கும். காரோட இருங்க, உங்களுக்கு போகும்போது காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், மேலே தெரிஞ்சிங்களா? ஸோ இதுதான் வந்து அந்த காரோடைய ஸ்டாச்சு. பட் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அது பார்க்கும்போதுலாம் ஒரு ரிஃப்ரெஷ்மெண்ட்டு. ஏன்னா வந்து அது வந்து ரொம்ப ஒரு கார் மேலே கார் அடிக்கடி வச்சுருப்பாங்க. பட் இது வரைக்கும் அதோட மீனிங் அர்த்தம் என்னான்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஏன்னா வந்து இந்த ரோட்டில் யார் யார் வரீங்களோ இந்த 25 தினான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு பங்கமாக இது. இப்போ நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து ஒரு வாட்டர் ஃபால்ஸு. ஸோ இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா நானே இதுதான் ஃபஸ்ட் டைம் போகிறேன். அண்ட் இது வந்து கரெக்டான ஒரு டைமு போகிறதுக்கு. ஏன்னா இது வந்து மழை காலம். ஸோ இந்த மாதிரி ஒரு சீசனில் தான் அந்த இடத்துக்கு போகணும். சம்மர்லலாம் போனோன்னா நம்மளுக்கு வந்து அங்கே ஏமாற்றம் தான். அதனால் நம்ம வந்து இதுதான் கரெக்டான டைம் போகிறதுக்கு. ஜெய்மால்லேருந்து ரைட் எடுத்து நேராக எலங்கா போகிற வழி ரூட் எடுத்து லெஃப்ட் எடுத்து பார்த்திங்கன்னா தொட்பலாப்பூர் மெயின் ரோடு. ஸோ அந்த சிக்பலாப்பூரில் ரோட்லேருந்தும் போகலாம், தொட்பலாப்பூர்லேருந்தும் போகலாம். பட் இந்த ரோடு வந்து நல்லாயிருக்கும் போகிறதுக்கு, ட்ராவல் பண்ணுறதுக்கு. அதுக்கு தான் இந்த ரோடு சூஸ் பண்ணேன். சரியான ஒரு கிளைமேட்டுங்க. ஆனால் சும்மா சொல்லலை இந்த மாதிரி சீசன் தான் போகணுன்ட்டு. பட் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் தெரியும் என்னத்துக்கு இந்த மாதிரி சீசனில் இந்த மாதிரி போகணுன்ட்டு. நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் கரெக்டாக வீடியோ வரதில்ல. பட் இனிமேல் வாரத்தில் ஒரு நாள்லாம் ஒரு வீடியோ போடலான்ட்டு நம்ம முடிவு எடுத்துக்கிறோம். எதனா ஒரு வீடியோ ட்ராவல் இதாக இருக்கலாம், ஃபுட்டு ரிவ்யூவாக இருக்கலாம், இல்லை எதனா ஒரு வீடியோஸ் வாரத்தில் ஒரு நாள் ஒரு வீடியோ போடலான்ட்டு இருக்கு. யாருப்பா இது? சரி, நம்ம அது ஒரு ப்ராப்பரான ஒரு ரைடிங் கெட்டப்பில் வரல. நார்மலாக தான் எப்படி நம்ம ட்ராவல் வெளியே போகிறோமோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணி வெளியே வந்துக்கிறேன். இந்த க்ளவுஸ் எல்லாம் இருக்குது. பட் க்ளவுஸ் வந்து நம்ம போடல, பேக்கில் தான் வச்சுக்கிறேன். இப்போ நான் என்ன மாதிரி செட்டப்பில் வந்துக்கிறேன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இன்னும் கொஞ்ச நேரம் விட்டு. மழை பெஞ்சதுனால இந்த ஏரியாலாம் தண்ணி ரொம்பிக்கிறது பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது வந்து ஒரு சின்ன ட்ரிப் தான். இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா இது டியூரேஷன் டைம் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 ஹவர். நம்ம மேக்ஸ் டு மேக்ஸ் எங்கேயுமே நிற்காமல் அப்படி போகணுமா நம்ம வந்து ஒரு ஹவரில் போயிடலாம். மேப்பில் பார்த்திங்கன்னா 1.5 ஹவர் காமிக்குது. பட் நம்ம போகிற இடம் வந்து நான் உங்களுக்கு அங்கே போய் சொல்கிறேன். ஏன்னா அது வந்து சர்ப்ரைஸ். ஏன்னா நான் போகிறதே சர்ப்ரைஸ் தான். அந்த இடத்துக்கு ஃபஸ்ட் டைம் போயின்னுக்கிறேன். வெதர் தண்ணி இருக்குமா இல்லை இல்லைன்னு தெரில. பட் மழை பெஞ்சதுனால ஒரு நம்பிக்கை இருக்குது தண்ணி இருக்கும்ன்ட்டு. அங்கே போய் பார்க்கலாம் நம்ம எப்படி இதுன்ட்டு. இந்த ரோடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைட்டு கம்பம் இருக்கும். இது வந்து நைட்டில் வரதுக்கு, நைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப முன்னாடி இப்போ ஒரு ஜென்னு போவோம். பார்க்கவே பார்த்தீங்கன்னா வழியே விடல, அந்த மாதிரி பிச்சுன்னு போனால் இருப்பில்ல. சரியான ஒரு ஸ்பீடு. ஜென்னுனா ஜென்னு தாங்க. வச்சு பாரு, அப்பா வச்சுன்னு போனாருங்க தலைவருக்கு ஏற்ற
மக்கள்ஸ் வர வழியில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தப்பாகி போச்சு. என்னான்னு கேட்டிங்கனாக்கா, ரொம்ப நேரம் மேப் இல்லாமல் வந்தேன். அது பார்த்தீங்கன்னா ஏதோ நம்மளுக்கு தான் வழி தெரிஞ்ச மாதிரி மேப் இல்லாமல் ரொம்ப தூரம் வந்தேன். அது 7.5 கிலோமீட்டர் தாண்டி ஏதோ ஒரு ஊரில் போய் மறுபடியும் ரிட்டர்ன் பண்ணி இப்போ மறுபடியும் இந்த ரோட்டில் வந்துங்கிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா போயிட்டுக்கிறேன். ரோடு காலி ஆகுதுன்னு ஒரே ரோடு வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா அது வேறு ஒரு இடத்துக்கு போயிடுச்சு. இப்படி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அப்படி வந்து இப்படி போகணுமா இருந்துச்சு. நான் ஸ்ட்ரைட்டாக ஒரே ரோடு போயிட்டேன். பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இட் ஹேப்பன்ஸ். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சரியான ஒரு ஸ்பாட்டுங்க. இங்கே பாருங்கள், எதிரில் அந்த மலை தெரியுது. அந்த மலை தான் எனக்கு மோஸ்ட்லி நந்தி ஹில்ஸ்ன்னு நினைக்கிறேன். நந்தி ஹில்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து அப்பப்போ போய்ட்டு வருவோம். அது நெக்ஸ்ட்டு வீடியோவில் எப்போனா ஒரு டைம் நான் போய் ட்ராவல் பண்ணி காமிக்கிறேங்க நெக்ஸ்ட்டு வீடியோக்கு. அண்ட் இந்த ரோடு பார்த்திங்கன்னா சரியான ஒரு ஸ்பாட் ஆகுதுங்க. ரோட்டில் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, நான் மட்டும் போயின்னுக்கிற மாதிரி இருக்குது. மக்கள்ஸ் இந்த லொக்கேஷனை பாருங்கள், சுற்றி சுற்றி யாருமே இல்லை. என்ன லொக்கேஷன் இது! முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த மலை. எனக்கு தெரிஞ்சு அது நந்தி ஹில்ஸ் தான் நினைக்கிறேன். மக்கள்ஸ் இந்த லொக்கேஷனை பாருங்க, சுற்றி முற்றி யாருமே இல்லைங்க. வாவ், என்ன லொக்கேஷன் இது! முன்னாடி எவ்வளோ அழகாக இருக்குதுங்க அந்த மலை. எனக்கு தெரிஞ்சு அது நந்தி ஹில்ஸ் தான் நினைக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மலை, ஆக்சுவலி சின்ன மலைக்கு பின்னாடி தான் நான் இருக்கிறேன். லைக் வந்த ரோடு பார்த்தீங்கன்னா சரியான ஒரு அட்வான்டேஜராக இதுவாக இருந்துச்சுங்க. இந்த அட்வான்டேஜர்ஸ்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுங்க சூப்பரான ஒரு ஸ்பாட்டுங்க. இப்போ நான் ஒரு இடம் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடம் ஃபுல்லாக போகிற இடம் ஃபுல்லாகவே இந்த மாதிரி தான் இருந்துச்சு. பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா நின்று ஃபோட்டோ எடுக்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனு. அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. பார்க்குறதுக்கே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு. இந்த ட்ரிப்பு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம யதார்த்தமாக தான் வந்தது. ஏன்னா ஃப்ரெண்டுக்கு பிளான் பண்ணி வந்ததில்லை. ஃப்ரெண்டுக்கு பிளான் பண்ணாக்காலே உங்களுக்கே தெரியும், எப்போனா ஒரு வருஷத்தில் ஒரு முறை இல்லை 2 வருஷத்தில் ஒரு முறை தான் பிளான் பண்ணுவாங்க. ஸோ அதனால தான் நானே வந்து சோலோ ரைடாக வந்தேன். சோலோ ரைடு வந்ததுனால எதுவும் ஏதோ ஒரு பெஜாரெல்லாம் ஒன்றும் இல்லை. சூப்பராக இருந்துச்சு, சக்கதாக இருந்துச்சு. ஏன்னா சோலோ ரைடு போகிறதுனால ஒரு தனி ஃபீலு தான். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இது பண்ணதுனால ஒன்றும் இல்லை, பட் சூப்பராக இருந்துச்சு. மக்கள்ஸ் ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம இடம் ரீச் ஆகிட்டோம். பட் அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததுக்கு நம்மளுக்கு ஒரு ஏமாற்றம் தான். என்னான்னு கேட்டிங்கனாக்கா, நீங்கள் பாருங்கள், தண்ணி இல்லை. ஸோ இந்த டேம் பார்த்தீங்கன்னா மழை வந்த பின்னிக்கு எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன், பாருங்கள் நீங்களே. நம்ம பார்த்தீங்கன்னா பெங்களூர் வந்து அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வந்ததில் ஒரு நல்ல ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரோட்டில் வந்தோமோன்ட்டு ஒரு ஃபீலு, ஒரு சோலோ ரைடிங்காக ஒரு நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் ஹேப்பன்ஸ். தண்ணி இல்லை, ஓகே பரவாயில்ல. இன்னும் மழை வரணும்னு நினைக்கிறேன். இன்னும் மழை ஹெவியான மழை காலத்தில் நம்ம வரலாம், வந்து இந்த இடத்த மறுபடியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். பட் மழை வந்துச்சிங்கன்னா செம்மையாக இருந்துக்குவாங்க. இது பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல்லு இங்கெல்லாம் வந்து தண்ணி ரொம்ப போகும்னு நினைக்கிறேன். சூப்பராக இருக்கிற மாதிரி தெரியுது மழை வந்தால். பட் பரவாயில்லைங்க, இவ்வளோ தூரம் வந்ததில் ஹாப்பி. பட் இது பார்க்காம தண்ணி இந்த சைடு ஊற்றாமல் போகிறது ஒரு அன்ஹாப்பி தான். பட் பரவாயில்ல, இன்னொரு டைமும் வரலாம், நெக்ஸ்ட் டைமும் விசிட் பண்ணலாம் இந்த இடத்துக்கு. இந்த டேம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீனிவாசா சாகர் டேம் அப்படின்னு சொல்லி. பட் இதுக்கு நிறைய பேர் இருக்குது. பட் கூகுளில் வந்து இதுக்கு பேர் ஸ்ரீனிவாசா சாகர் டேம் அப்படின்னு சொல்லி தான் இருக்குது. பட் இது வந்து மலை, இது மேலேருந்து தண்ணி வந்துச்சுன்னா ஒரு சூப்பரான ஒரு வியூ கிடைக்கும். பட் பரவாயில்ல, நம்ம நெக்ஸ்ட்டு டைமு இந்த இடத்த மறுபடியும் எக்ஸ்ப்ளோர் பண்ணி தண்ணி இருக்கும்போது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு நான் காமிக்கிறேன்.
ஸோ ஓகே காய்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோ இதே மாதிரி எதனா அட்வான்டேஜஸாக நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வேறு எதனா ஒரு நல்ல லொக்கேஷன் சொன்னீங்கன்னாக்கா அந்த வீடியோ நான் ட்ரை பண்ணுவேன். அது அந்த அந்த இடத்துக்கு நான் போக ட்ரை பண்ணுவேன். நம்ம பெங்களூரில் இருக்கிற, நம்ம கர்நாடகாவில் இருக்கிற இடம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணி அப்படியே ஒரு வாரத்தில் ஒரு வீடியோ போடலான்ட்டு நம்ம பிளான் பண்ணிக்கிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு த்ரில்லிங்கான ஒரு ரைடிங், சோலோ ரைடிங் அந்த மாதிரி நீங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். A few moments later. ஓகே காய்ஸ், பார்க்கலாம். ஏங்க ஒரு சரியான ஒரு சம்பவங்க. வீடியோ முடிச்சிடலாம், எண்டு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா இங்கே மேலே எல்லாருமே ஏறி வந்திருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி வந்திருந்தாங்க. என்ன தான் இதுன்னு சொல்லிட்டு ஏறி பார்க்கலான்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணி இது பார்த்தீங்களா? ஸோ இந்த தண்ணி வளைஞ்சி தான் அங்கே வந்து கீழே ஊற்றுறது. ஸோ இது வந்து தண்ணி பார்த்திங்கன்னா தண்ணி ரொம்பவே இல்லைன்னு சொல்லி நான் பார்த்தேன்னா தண்ணி நிரம்பி கிடங்குதுங்க. இன்னும் ஒரு ஜஸ்ட்டு ஒரு 2 வாரம் கழித்து நம்ம வந்திருந்தாக்கா நம்ம தண்ணியை வந்து பார்த்துக்கலாம். பட் ஓகே, பட் மேலே ஏறி வந்ததுனால நம்ம தண்ணி பார்க்குறதா இருந்துச்சு. பட் என்ன தான் இருந்தாலும் நம்ம தண்ணியை பார்க்க தான் முடியும், பட் நம்ம குளிக்க முடியாது. சூப்பராக இருந்துச்சுங்க. அந்த மலைக்கும் இந்த தண்ணிக்கும் பார்க்குறதுங்கன்னா லைக் சரியான ஒரு சம்பவமாக இருந்துச்சு. பட் மேலே பார்த்திங்கன்னா சேஃப்டிக்கு இந்த ஜாலி எல்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. மேலே எல்லோரும் பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்கிறது அது இதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நல்லாவே போச்சு. பட் சூப்பராக இருந்துச்சுங்க. கீழே இன்னும் தண்ணி வந்துச்சுனாக்கா நல்லா சம்பவமாக இருந்திருக்கும். பட் சூப்பராக இருந்துச்சு. ஓவரால் பார்த்திங்கனாக்கா ரைடு சூப்பர் தான். தண்ணி இல்லைனா கூட நம்ம இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், அதுக்கு மேலேருந்து தண்ணி ஊற்றுதுங்க. இது தண்ணி பார்த்தா இன்னும் கொஞ்ச நேரம் கழித்து, இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் கழித்து வந்து தான் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், ஏதோ ஒரு சாமி சிலை இங்கே இருக்குது. யாராவது தெரிஞ்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். சரியான ஹைட்டுங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 2 ஃப்ளோர் நினைக்கிறேன். இது 2 ஃப்ளோர் அளவுக்கு மேலேருந்து தண்ணி ஊற்றோம். பார்க்குறதுக்கே பிரம்மாண்டமாக இருந்துக்கோங்க. மிஸ் பண்ணியாச்சு. பரவாயில்ல, பட் இன்னொரு டைம் வரலாம். இன்னொரு டைம் வந்து இந்த இடத்த மறுபடியும் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சூப்பராக இருக்குது நான் பார்க்குறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சாமி சிலையை நான் ஃபோட்டோ எடுத்திருப்பேன். பட் அந்த சாமி சிலை பார்த்தீங்கன்னாக்கா ஏதோ ஒரு மறுபடியும் சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கணும், லைக் வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. அதுதான் நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 முறை அந்த ஃபோட்டோவே நான் வந்து வீடியோ எடுத்திருப்பேன். பட் சரியான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி. எதிரிலே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் இருக்கும். அது என்ன கோயில் எனக்கு தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். பட் மழை காலத்தில் வந்தீங்க பார்த்தீங்கன்னா இந்த இடம் சூப்பர் தான். இப்போ வைட்டி அங்கே இருக்குது. ஓகேங்க, இதோடு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த ஒரு டேமுக்கு போகிறதா இருந்தாக்கா நீங்கள் எதனா ஒரு வெஜிடபிள்ஸோ இல்லை ஃப்ரூட்ஸோ வாங்கிக்கோங்க. ஏன்னா போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கே தெரியும்